ஹாய், பிரைஸ் த லார்ட். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேத வசனம் தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதனின் மித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். ஏசப்பா என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? நம்ம மனுஷங்களை நம்பும்போது வேஸ்ட்டுங்க. ஆனால் கர்த்தரை நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம யாரை விசுவாசிக்கிறோன்ற நம்பிக்கை நமக்குள்ள வேணும். கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு நாளும் எந்த இடத்துலையும் தலை குனிஞ்சு ஆண்டவர் போக விடவே மாட்டார். நம்ம ஒருவேளை நம்ம சூழ்நிலைகள் தலை குனிஞ்சு போகிற நிலைமையில நம்மளுக்கு வரலாம். சில மனிதர்களிடம் நம்ம வெட்கப்பட்டு போகிற சூழ்நிலை நம்மளுக்கு வரா மாதிரி இருக்கலாம். ஆனால் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்குங்க கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க. ஆனால் நம்ம தோற்று போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் கடைசியில் நம்மளை ஜெயிக்க வைப்பாருங்க. தானியேலுடைய ஜெயங்கள் எல்லாம் ஜெயமாக இருந்தது. என்ன சூழ்நிலை ஒரு 3 வேளை ஜெபிச்சாரு. அதே போல தான் நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நம்மளை சுற்றி என்ன யார் பண்ணுறாங்க, யார் நமக்கு கெடுதல் நினைக்கிறாங்க, எதை பற்றியுமே யோசிக்காதீங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்காரா, கர்த்தர் உங்களோட இருக்காரா, அதை மட்டும் யோசிங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை விசுவாசத்தின்படியே உங்கள் காரியங்களை எல்லாம் ஜெயமாய் முடிக்க அவர் போதுமானவருங்க. மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம்னு வேதம் சொல்லுது. அதே போலதான் கர்த்தரை மாத்திரம் உறுதியாக நீங்கள் நம்பி அவரை மாத்திரம் சார்ந்திருக்கும் போது எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டு போகிற சூழ்நிலையே வந்தால் கூட சரிங்க, கர்த்தர் அதுலேருந்து உங்களை தூக்கி நிறுத்த அவர் போதுமானவர். கர்த்தரை நம்பி நம்ம விசுவாசித்து நம்ம ஜெபத்தை ஏறெடுப்போமா? அன்புள்ள சுவாமி கர்த்தாவே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாளில் இந்த வசனத்தை தியானிக்க எங்களுக்கு உதவி செஞ்சீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் அறிவோம் அப்பா. நீங்கள் யார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எந்த சூழ்நிலை வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் எங்களை காத்து கொள்ளுவீராக. இதுவரை எங்கள் நடத்தின தேவன், இனிமேலும் நீங்கள் நடத்த நீர் போதுமானவர் கர்த்தாவே. எல்லாவற்றையும் தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படி கர்த்தர் எங்களை ஆற்றி தேற்றி எங்களை சுமப்பீராக. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. எல்லா காரியத்திலும் ஜெயம் எடுக்க உதவி செய்யுங்க. இந்த வசனத்தை யார் யாரெல்லாம் கேட்கிறார்களோ எல்லாருக்கும் ஜெய